உங்களுக்கு அடிக்கடி ஃபீவர் வருதா, அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுதா, அப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நான் சொல்கிற இந்த 7 சிறந்த உணவை ஃபாலோ பண்ணுங்கள். ஆரஞ்சு, லெமனு, நெல்லிக்காய், கிரேப்ஸு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லலாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பாடியில் WBC கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குறோம். பூண்டில் அலிசின் என்ற காம்பவுண்ட் இருக்குது. அது நம்ம பாடியில் மோசமான கிருமிலாம் வராமல் தடுக்கும். இந்த ஜலதோஷம், சளி, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு மஞ்சளில் குர்க்யூமின்ற காம்பவுண்ட் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியில் வந்து அலர்ஜிலாம் வராமல் பார்த்துக்கும். கேர்டில் வந்து ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்குது. குடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடலில் இருக்க இந்த லாக்டோபைசிலஸ், பெஃபிட்டோ பாக்டீரியாம்லாம் நல்ல பாக்டீரியா. நம்ம தயிர் சாப்பிட்றனால இந்த பாக்டீரியாலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து 70% வந்து வராமல் தடுக்கும். டைஜஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். நட்ஸு, பாதாம், வால்நட் இதிலலாம் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த நட்ஸில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் குட் ஃபேட்டும் கூட இருக்குது. அப்புறம் கீரையெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதில் பீட்டா கரோட்டின், விட்டமின் சிலாம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டாலுமே வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். நம்ம உடம்போட பலம் நம்ம கிச்சனில் தாங்க இருக்குது. டெய்லி இந்த 7 ஃபுட்டை சேர்த்தா நேச்சுரலாகவே இம்யூனிட்டி நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு DM பண்ணுங்கள். தேங்க்யூ.